நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடி இருக்குது பாருங்கள். இந்த செடிக்கு பேர் வந்து எங்கள் ஊரில் பூனைக்காய்ச்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட மகிமை என்ன அப்படின்னா, நம்ம கையில் பட்டுது அப்படின்னா அரிச்சிக்கிட்டே இருக்குது நண்பர்களே, பயங்கரமான பிப்பு எடுக்கும். இப்போது இந்த செடியை பிச்சுட்டு போய் நம்ம முனிஸுக்கிட்ட காமிப்போம், மேலே தேய்க்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் காமிப்போம். நண்பா இப்போ முனிஸ் வந்துட்டார், அவரோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். இது அப்படியே மேலே தேய்ச்சிக்கிட்டேன், கொஞ்சம் லைட்டாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டேன் முனிஸ். பார்த்தீங்களா? ஸோ இதனுடைய எஃபெக்ட் அந்தளவுக்கு இருக்குது நண்பா. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஸோ நான் பெப்பர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு போன்லெஸ் பீஸு. ஸோ இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு. நண்பர்களே, அடுத்து வந்து வெங்காயம் ரெடி பண்ணிக்குவோம். வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். நண்பர்களே, இப்போ பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்குவோம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம். ஸோ 3 சேர்ந்து நம்ம முதல்ல வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் நண்பர்களே. இதுதான் நம்ம பெப்பர் சிக்கனோட மசாலாவோட சீக்ரெட்டு. ஸோ மிதமான தீயில் வந்து இதை வந்து நாம் வறுப்போம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க. வறுத்த மசாலாவை இடித்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். நண்பா, இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மசாலா பாருங்க, கொட்டுற பாருங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நசுக்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்காக முதல்ல எண்ணெய் ஊற்றிக்குவோம். நண்பா, இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நம்ம சீரகம் போட்டுங்க ஃபஸ்ட்டு. நண்பர்களே, இப்போ சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்குவோம். நம்ம பொடி பண்ணி வைக்கக்கூடிய வெங்காயத்தை நம்ம போட்டுக்குவோம். நண்பர்களே, ஒரு 10 இலை நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். நண்பா, கொஞ்சமாக இப்போ வந்து உப்பு போட்டுக்குவோம். நண்பர்களே, நம்ம இடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோம். இப்பயே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வாசம் செம்மையாக இருக்குது, செம்மையாக மணக்குது. இப்போ நம்ம வந்து பெப்பர் சிக்கன் சுக்கா வந்து செஞ்சு சாப்பிட்டு செம்மையாக சாப்பிட போகிறோம். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் சொல்ல போகிறோம் நண்பா. நண்பா, இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோ. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணோன்னா நான் பாருங்க இதுலேயே பாதி எடுத்து வச்சிட்டேன். நண்பர்களே, இப்போ கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்குவோம். அப்படியே கொஞ்சமாக வந்து காரம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்றதுனால நாங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவையில்லைனா இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிறது வந்து பெப்பர் சிக்கன், நிறைய பெப்பர் போட்டிருக்கோம், அதனால் காரம் அதுலேயே அதிகமாக இருக்கும்.
நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம் அப்படின்றதுனால கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன்பா. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தாளிச்சிருக்குது பாருங்கள். நல்லா வதங்கிட்டு இருக்கு, செம்மையாக வாசம் வருது. நண்பர்களே நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம், அதனால் இப்போ கொஞ்சோண்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டால் கச்சிடும். ஸோ ஏற்கனவே உப்பு போட்டுருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக போட்டுக்கணும்பா. தேவைப்பட்டால் வேணால் போட்டுக்கலாம். இது வந்து கறி நல்லா வதங்கிறதுக்காக இந்த உப்பு போடுறோம். இங்கே பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே எச்சு ஊறுது. இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறாரு. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைப்போம் நண்பா. நண்பர்களே அங்கே ஒரு ஃப்ளைட்டு போகுது, உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல, சவுண்டு வருது. இங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதுங்களா? அங்கே இதில் நல்லா தெரியும் நினைக்கிறேன் நண்பா. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா சுண்டி போயிடுச்சு. இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நுணுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பெப்பர் மசாலா இருக்கு இல்லையா, அதை போட்டுக்குவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம இந்த மசாலாவை போட்டுட்டு இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பிலே வச்சிருக்கலாம். நண்பர்களே அனல் வந்து இந்த கடைசி சமயத்தில் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. இங்கே பாருங்க செம்மையாக வாசம் வருது நண்பா. எப்படி வதங்கிருச்சு பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு கறி. நண்பர்களே இந்த சமயத்தில் நம்ம பறித்து வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையை போட்டுருவோம். ஒரு 10 இலை வந்து திரும்பவும் கருவேப்பிலை போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம் நண்பா. இன்னொரு 2 நிமிஷத்தில் நம்ம இதை இறக்கிடுவோம். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக சுண்டி போச்சு நண்பா. பார்க்கும்போதே வச்சுருக்கிறா, சாப்பிடணும் போல இருக்குறா. வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரையை சுக்காவாக வறுத்து சாப்பிடும் போதுன்பா அப்படியே நம்ம நாக்கில் எச்சு ஊறும் பாருங்க. இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே பயங்கரமாக எச்சு வருது. இதை பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நண்பர்களே இங்கே பாருங்க எவ்வளோ நம்ம மசாலா சாந்து பாருங்க,
இப்போ போட்ட வெங்காயம்லாம் எங்கன்னே தெரியல நண்பா, அந்த அளவுக்கு நல்லா வதங்கி போயிடுச்சு. லைட்டு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நண்பா, மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் கம்மியாக இருக்குது. நண்பர்களே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எங்களுடைய பெரிய அண்ணன் முனிஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு காமிக்க போகிறாரு. ஐயோ, எனக்கு எச்சி வருது முனிஸ். எப்படி முனிஸ் இருக்கு? சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. எப்படி முனிஸ் இருக்கு? சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. வேணும்னா எங்கள் ஊருக்கு வாங்க, சாப்பிட்டு செஞ்சு தரோம், சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் வேற லெவல் நண்பா. எலும்புலாம் உள்ள மரங்குது நண்பா. நண்பர்களே, ஒரு கறி துண்டு பாருங்கள் கீழே விழுந்தது. அதுக்கு பாருங்கள் எவ்வளோ எறும்பு வந்துருச்சு பாருங்களேன்.